இன்னும் 30 ஆண்டுகள் மது குடிச்சா தமிழர்களோட டிஎன்ஏவே அழியும். இந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் பலர் இது எப்படி சாத்தியம், உண்மையிலேயே மது குடிச்சா ஒரு இனத்தோட டிஎன்ஏ அழிஞ்சிடுமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. மறுபுறம் மருத்துவர் கூறியது ஒரு எச்சரிக்கை, அதை தவறாக புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னும் பலர் கூறி வராங்க. அப்படின்னா அந்த மருத்துவர் உண்மையில் என்ன சொன்னார்? அவர் ஏன் 30 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டார்? அறிவியல் உண்மையில் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் மது எப்படி வந்துச்சு? இந்தியாவில் மதுவிலக்கு அமலில் இருக்கும் மாநிலங்கள் எவை? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரங்களுடனும் அறிவியல் விளக்கங்களுடனும் நாம் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் வினோத், இது ஃபயர்லைன் தமிழ். இந்த விவாதத்திற்கு காரணமானவர் பொது சுகாதார நிபுணர் டாக்டர் குழந்தைசாமி. அவர் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மது பழக்கம் குறித்து கவலை தெரிவித்தார். அப்போ அவர் கூறிய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, 1971ஆம் ஆண்டு தமிழகத்தில் மது விலக்கு நீக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 தலைமுறைகள் கடந்துட்டு இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 30 ஆண்டுகளில் தமிழர்களின் மரபணு ஆரோக்கியம், அதாவது டிஎன்ஏ அளவில் கூட பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது. அதனால் மதுவை ஒழிப்பதே நீண்டகால தீர்வு அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு வருது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். டாக்டர் குழந்தைசாமி இன்னும் 30 ஆண்டுகளில் தமிழர்களோட டிஎன்ஏ முழுவதும் அழிஞ்சிடும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முடிவை அவர் கூறலை. மாறா பல தலைமுறைகளாக தொடரும் அதிகப்படியான மது பயன்பாடு எதிர்கால சந்ததியினரோட உடல்நலம் மற்றும் மரபணு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அதனால் இந்த கருத்தை உணர்ச்சி பூர்வமாக அல்ல, அறிவியல் ரீதியாக புரிஞ்சு கொள்வதே இதோட சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கேள்வி ஒன்று இங்கே எழுது. உண்மையிலேயே மது மனிதர்களின் டிஎன்ஏவை பாதிக்குமா, அல்லது இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட கருத்தா? அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம் விளக்கமாக பார்க்கலாம். மது குடிச்சா டிஎன்ஏ அழியும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். டிஎன்ஏ என்றால் என்ன? நம்முடைய உடல் எப்படி உருவாக வேண்டும், எப்படி வளர வேண்டும், எந்தெந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு மரபணு வரைபடம் தான் டிஎன்ஏ. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய உடலுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் தான் டிஎன்ஏ. அப்படின்னா மது இதை எப்படி பாதிக்குது? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நாம் மது அருந்தும்போது அது உடலில் அப்படியே இருப்பது கிடையாது. கல்லீரல் அதை அஸ்டால்டிகைடு என்ற வேதிப்பொருளாக மாற்றுது. மருத்துவ ஆய்வுகளின்படி இந்த அஸ்டால்டிகைடு ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள். இது உடலோட செல்களை சேதப்படுத்தும். நீண்ட காலமாக அதிக அளவில் மது அருந்துனா சில செல்களில் டிஎன்ஏ சேதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் மதுவை பல்வேறு நோய்களுக்கு முக்கிய அபாய காரணியாக குறிப்பிடுது. அதே போல் தொடர்ச்சி அதிகமாக மது அருந்தும் ஆண்களோட விந்தணுவோட தரம் குறையலாம்னு சொல்லப்படுது. பெண்களில் கருவுறும் திறன் பாதிக்கப்படலானும், கர்ப்ப காலத்தில் மது அருந்துனா குழந்தையின் மூளை வளர்ச்சியும் பாதிக்கப்படலான்னு சொல்லப்படுது. இவை அனைத்துமே மருத்துவ உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகளாக இப்போவும் இருக்குது. ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லியே ஆகணும். இன்னும் 30 ஆண்டுகளில் தமிழர்களின் டிஎன்ஏ அழிந்துவிடும் என்று உறுதியாக நிரூபித்த அறிவியல் ஆய்வு தற்போது வரை இல்லை. ஆனால் டாக்டர் குழந்தைசாமியின் கருத்தை ஒரு பொது சுகாதார எச்சரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் அதை ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட அறிவியல் முடிவு என்று கூறுவது சரியாக இருக்காது. சரி, இன்று இவ்வளவு பெரிய விவாதமாக இருக்கும் மது தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சு? 1937 என்ன நடந்துச்சு? 1971 ஏன் இவ்வளவு முக்கியமான ஆண்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். அதையும் நாம் விரிவாக பார்க்கலாம். பலருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்குது. 1971க்கு முன் தமிழ்நாட்டில் யாருமே மது குடிக்கலையா? அது உண்மை கிடையாது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தில் கல், சாராயம் போன்ற மது வகைகள் விற்பனையில் இருந்துட்டு இருந்தது. அப்போ அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக மது மீதான வரியும் அப்போ வசூலிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரி சேலம் மாவட்டத்தில் முதன்முறையாக மது விலக்கை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அது படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1948 நம்ம முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையில் அப்போதைய சென்னை மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதுவிலக்கு நீண்ட காலம் தொடரலை.
1971ஆம் ஆண்டு அப்போதைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தலைமையிலான அரசு மாநிலத்தின் நிதி நெருக்கடியை காரணமாக கூறி மது விலக்கை நீக்கியிருக்காங்க. இதைத்தான் டாக்டர் குழந்தைசாமி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளில் தமிழகத்தின் மது கொள்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. சில காலங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, சில காலங்களில் தனியார் விற்பனையும் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மூலம் மதுபான சில்லறை விற்பனையை முழுமையாக அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மதுபான கடைகள் டாஸ்மாக் மூலம் இயங்கி வந்துட்டுருக்கு. இந்த வரலாற்றை பார்த்தா மது என்பது தமிழ்நாட்டில் நேற்று வந்த ஒன்று கிடையாது. ஆனால் அரசு கட்டுப்பாட்டில் பெரிய அளவில் விற்பனை செய்யப்படும் முறை கடந்த சில தசாப்தங்களில் வலுவாக உருவானது என்பதே முக்கியமான மாற்றமாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை போல தான் இருக்கா? இல்லை. இன்றும் இந்தியாவில் சில மாநிலங்களில் முழு அல்லது பெரும்பாலும் முழுமையான மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குது. உதாரணமாக குஜராத், பீகார், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் கடுமையான மதுவிலக்கு சட்டங்கள் அமலில் இருக்குது. மேலும் லட்சத்தீவுலையும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருப்பதாக தகவல் சொல்லுது. ஆனால் மதுவிலக்கு மட்டும் போதுமா? அது உயிர்களை காப்பாற்றியதா? உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு ஆண்டும் மதுவால் உலகம் முழுவதும் எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க? அதிர்ச்சியூட்டும் அந்த புள்ளி விவரங்களையும் நாம் விரிவாக பார்க்கலாம். உலக சுகாதார நிறுவனம் WHO அவங்க வெளியிட்டுள்ள தகவல் படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 26 லட்சம் மக்கள் மதுவுடன் தொடர்புடைய காரணத்தால் மட்டும் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு நாளுமே சுமார் 7000க்கும் மேற்பட்ட உயிர்கள் மதுவால் ஏற்படும் நோய்கள், விபத்து மற்றும் மற்ற காரணங்களால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. WHO மேலும் சொல்லுது என்ன அப்படின்னா, மது என்பது 200க்கும் மேற்பட்ட நோய்கள் மற்றும் காயங்களுக்கு ஒரு முக்கிய அபாய காரணியாக இருக்குது. கல்லீரல் நோய், உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய நோய், மனநல பிரச்சனை, சாலை விபத்து மற்றும் குறைஞ்சது 7 வகையான புற்றுநோய்களின் அபாயத்துடனும் மது தொடர்புடையதாக இருக்கதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுது. அதனால தான் சமீபத்திய ஆண்டுகளில் WHO ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துது. மது அருந்துவதற்கு முழுமையான பாதுகாப்பான அளவு என்று எதுவுமே கிடையாது. அதாவது கொஞ்சம் குடித்தாலும் பாதிப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக கூற முடியாது என்பதே மருத்துவ உலகோட தற்போதைய நிலைப்பாடாக இருக்குது. அப்படின்னா டாக்டர் குழந்தைசாமி கூறிய கருத்து உண்மையா? இதற்கு 2 பகுதியாக நாம் பதில் சொல்லலாம். முதல்ல, நீண்ட காலமாக அதிகமாக மது அருந்துவது உடல்நலத்தை பாதிக்கும், செல்களுக்கு சேதம் ஏற்படுத்தும், சில சூழ்நிலைகளில் DNA பாதிப்பையும் ஏற்படுத்தும், புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதற்கு அறிவியல் ஆதாரங்கள் இருக்குது. ரெண்டாவதா, இன்னும் 30 ஆண்டுகளில் தமிழர்களோட DNA அழிந்துவிடும் என்று உறுதியாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ஆய்வு தற்போது வரை கிடையாது. எனவே டாக்டர் கூறிய கருத்தை ஒரு பொது சுகாதார எச்சரிக்கையாக நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட அறிவியல் முடிவாக கூற முடியாது. ஆனால் DNA செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விவாதத்தோட மைய கேள்வி என்னன்னா, DNA அழியுமா என்பது கிடையாது. தமிழகத்தில் மது பழக்கம் தொடர்ந்து அதிகரித்தா அதன் தாக்கம் அடுத்த தலைமுறையின் உடல் நலம், குடும்பங்கள், சமூக வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தில் என்னவா இருக்கும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஆதி சமூகம் மொழி, கலை, அறிவியல், கணிதம், விஞ்ஞானம், வானியல், விளையாட்டு, கல்வி, நாகரிகம் இப்படி அனைத்துக்கும் முன்னோடியாக அனைத்திலும் சிறந்து விளங்கிய வீரமிக்க தமிழ் சமூகம் இப்படி மதுவால் சீரழிஞ்சு போவது வருத்தம் அளிக்கும் விஷயம் அல்லவா? இது டிஎன்ஏவை மாற்றாது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அதற்கான பதிலை தேட வேண்டியது மருத்துவர்களும் அரசும் சமூகமும் நாமும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு. இந்த விவகாரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் குழந்தைசாமி கூறியது மிகைப்படுத்தப்பட்ட எச்சரிக்கையா அல்லது சமூகம் சிந்திக்க வேண்டிய அவசியமான எச்சரிக்கையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு உண்மை செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். நன்றி, வணக்கம்.